ஹலோ, எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா, நம்ம தமிழ்நாட்டின் தேசிய மரம் காமிக்க போகிறேன். இது ஒன்றும் அதிசயம் இல்லை, ஆனால் இப்போ அதிசயம்தான். இந்த காலங்களில், முன்னாடி காலங்களில் நிறையா பணம் இருக்கும், நிறைய பேர் பணம் ஏறுவாங்க, உடலும் ஆரோக்கியமாக இருந்தது. இந்த காலங்களில் அதுவும் இந்த கடந்த 5 வருடங்களாக என்ன இருக்குன்னா, பணம் கொஞ்சம் எல்லோரும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு ஒரு ஆள் தான் காரணம். யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் பண விதை ஊன ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் பண விதை ஊனுறாங்க. ஏன் இந்த பனையில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஓகேவா? இது ஷார்ட்னால் ஒருத்தனால், ஒரு தாவரத்தால், ஒரு மரத்தால் அடி முதல் உச்சந்தலை வர பயனுள்ளதாக இருக்க முடியும்னா ஒரே மரம் நம்ம தமிழ்நாட்டின் மரம், பனை மரம் தான். கிழங்குலேருந்து பாலையிலேருந்து பதனி எடுக்கிறத வர, கல் எடுக்கிறத வர, என்ன இந்த ஓலையிலேருந்து கூட என்ன எடுக்கலாம், பனை ஓலையிலேருந்து பிளாப்பட்டி செய்யலாம், பெட்டி செய்யலாம், கைவிசிறி செய்யலாம், நிறைய செய்கிறாங்க. ஓலை குடிசைக்கு பண்ணுறாங்க, நிறையா இதை யூஸ் பண்ணலாம். நார் எடுக்கலாம், ஓகேவா? இந்த பத்தையிலேருந்து பஞ்சு எடுக்கலாம், பத்தை பஞ்சு அவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன இந்த அப்புறம் இந்த பனை மரத்தை வெட்டியாச்சுன்னா அதில் இருக்க கம்பு இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரெயிட்டு கம்பாக இருக்கும், அந்த கம்பை வச்சு நம்ம குடிசை போடலாம். அவ்வளோ நன்மைகள் இருக்குது நண்பர்களே. இதை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் என்னாச்சு, பனை மரம் ஏறுறான் அப்படின்னு எல்லோரும் ஒவ்வொருத்தனையாக இழிவுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது அரசியல் கட்சியின் சூழ்நிலையால் இது நடந்துச்சு. இப்படி மாடு மேய்க்க தான் அவன் யோ குஜராத்தில் ஒருத்தன் மாடு மேய்ச்சி ஹெலிகாப்டரில் பால் கொண்டு விற்கிறான். டெல்லிக்கு, குஜராத்லேருந்து டெல்லிக்கு ஹெலிகாப்டரில் பால் கொண்டு விற்கிறான். அவன்கிட்ட படித்தவன் வேலை பார்க்கான். அதுக்குன்னு படித்தது தப்புன்னு சொல்லலை. தற்சார்பு பொருளாதாரம், அதுதான் முக்கியம். இது நிறைய பேருக்கு புரியதில்லை. காசுக்கு ஓட்டு போடுற உங்களுக்கு எப்படி புரியும்?